வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். தொழிலாளர்கள் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் நமது உரிமைகளை பெற முடியும். 100 நாளில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அகவிலைப்படியோடு பென்ஷனையும் உடனே தருவோம் என்று கூறி விடியா திமுக அரசு ஏமாற்றிவிட்டது. அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் பேச்சு. போக்குவரத்து துறை விரிவான செய்திகள். ஆகஸ்ட் 26 வெளியான தகவல். தொழிலாளர்கள் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் நம் உரிமைகளை பெற முடியும் என அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் பேசினார். அண்ணா தொழிற்சங்க டிஎன்எஸ்டிசி மண்டல செயலாளர் பி ஜெகதீசன் ஏற்பாட்டில் கழக ஆட்சியில் அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வழங்கிய சலுகைகளை மக்களிடத்தில் எடுத்துச் செல்லும் வகையிலும் விடியா திமுக அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு செய்யும் துரோகங்களை எடுத்துச் சொல்லியும் வகையிலும் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் அரசு போக்குவரத்து ஓட்டுநர், நடத்துனர், தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் தலைமையில் தொண்டு பிரசுரம் விநியோகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் எதிரில் உள்ள அம்மா மாளிகையில் அண்ணா தொழிற்சங்க ஓட்டுநர், நடத்துனர், நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு புதிய தொழிற்சங்க உறுப்பினர் உரிமை அடையாள அட்டையை அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில செயலாளர் ஆர் கமலக்கண்ணன், திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மு பரஞ்சோதி, திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான ஜே சீனிவாசன் ஆகியோர் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் பேசியதாவது: உழைப்பவரே உயர்ந்தவர், உழைப்பவர் தான் இந்த நாட்டிற்கு முதுகெலும்பு என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்போதே சொன்னார். அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. நம்முடைய கழக ஆட்சியிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொழிலாளர்களின் குடும்பத்திற்கும் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் என்ஜினியரிங் காலேஜில் இடம் கொடுத்தவர். அதேபோல் புரட்சித் தலைவி அம்மா ஆட்சியிலே அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் குழந்தைகளுக்கும் மருத்துவராக வேண்டும் என்ற நமது போக்குவரத்து கழகத்திற்கு என்று ஒரு மருத்துவக் கல்லூரியை பெருந்துறையிலும் அமைத்து கொடுத்தார். அதில் நமக்கு 25% இடஒதுக்கீடும் இருக்கின்றது. அதேபோல் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொரோனா காலத்தில் 8 மாத முழு சம்பளத்தையும் கொடுத்து 10% போனஸும் கொடுத்தார். ஆனால் இந்த விடியா திமுக அரசு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 100 நாளில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு உடனடியாக அகவிலைப்படியோடு பென்ஷனையும் உடனே தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் எதுவுமே கொடுக்கவில்லை. இதையெல்லாம் மக்களுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்கின்ற வகையில் தான் நம்முடைய தொழிலாளர்களுக்கு என்று கையோடு நோட்டீஸை தயார் செய்து நம்முடைய தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கும் அந்த துண்டு பிரசுரத்தை நாம் கொடுத்து வருகிறோம். எனவே இந்த துண்டு பிரசுரங்களை நீங்கள் அனைவரும் வாங்கி சென்று எல்லா டிப்போக்களிலும் உள்ள ஓட்டுநர், நடத்துனர், தொழிலாளர்கள் என அனைவருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டும். என்றால் 27ஆம் தேதி சம்பள பேச்சுவார்த்தை வருகிறது. நாம் அந்த பேச்சுவார்த்தைக்கு போகப் போகிறோம். ஆனால் பேசி எதுவும் முழுமையாக முடிக்க மாட்டார்கள். எனவே நமது கோரிக்கைகளை வென்றெடுக்க நம்முடைய ஒட்டுமொத்த தொழிலாளர்களுடைய ஆதரவு வேண்டும். அதற்கு இந்த துண்டு பிரசுரங்கள் ஒவ்வொரு தொழிலாளர்களுடைய கைகளிலும் சென்றடைய வேண்டும். அப்பொழுதுதான் வருகின்ற 27ஆம் தேதி நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு போராடி தொழிலாளர்களுக்கு என்ன பெற்றுத்தர முடியுமோ அதை நாம் பெற்றுக் கொடுக்க முடியும். நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் நம் உரிமையை நாம் கேட்டு பெற முடியும். நம்முடைய தொழிலாளர்கள் இடத்தில் ஒற்றுமை இல்லாததால் தான் நம்மால் எதுவும் சாதிக்க முடியவில்லை. எனவே நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் இந்த துண்டு பிரசுரங்களை கொடுக்க வேண்டும். தொழிற்சங்கம் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நீங்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நமது கழகம் ஆட்சியில் இருந்தபோது நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் 25% சம்பளம் கொடுக்க வேண்டும், ஓய்வு பெற்றவர்களுக்கு நிலுவைத் தொகையை உடனே கையில் கொடுக்க வேண்டும், இல்லையென்றால் நாங்கள் பேச்சுவார்த்தையை வரமாட்டோம் என்று சொன்னார்கள். ஆட்சி மாற்றம் வந்ததும் 8% கொடுப்போம் என்றார்கள். ஆனால் 5% முடித்து விட்டார்கள். ஆனால் நம் கழக அரசு கொடுத்தது 21.36%. எனவே வர இருக்கின்ற பேச்சுவார்த்தையில் நம்முடைய முதல் கோரிக்கை எங்களுக்கு 24 மாதம் நிலுவை ஆகிவிட்டது. அந்த நிலுவைக்கு ஒரு இடைக்கால நிவாரணத்தை கொடுத்துவிட்டு பேச்சுவார்த்தையை தொடங்குங்கள் என்றுதான் பேசப்போகிறேன். 1000 ரூபாய் கொடுத்தால் கூட இந்த ஒரு வருடத்திற்கு ரூபாய் 12,000 கிடைக்கும். இப்படி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பேச்சுவார்த்தையை நடத்தப் போகிறோம். இதற்கெல்லாம் தொழிலாளர்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் நடைபெற இருக்கின்ற பேச்சுவார்த்தையில் உங்கள் வாழ்க்கை காப்பாற்றப்படும். நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்றால் இந்த ஆண்டு பிரசுரத்தை உடனடியாக ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை நம்முடைய நிர்வாகிகளுக்கு இருக்கின்றது. எனவே 2 நாட்களுக்குள் இந்த துண்டு பிரசுரங்கள் அனைத்தையும் நீங்கள் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். நாம் ஒன்றுபட்டால் மட்டுமே நமக்கு வாழ்வு. இவ்வாறு அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில செயலாளர் ஆர் கமலக்கண்ணன் பேசினார். இந்நிகழ்ச்சியில்
மாநகர மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் ஏடிபி எம் ராஜேந்திரன், திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் எஸ் பாஸ்கரன், திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் என் கார்த்திக், திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளர் ஆர்எஸ் புல்லட் ஜான், தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநகர மாவட்ட செயலாளர் ஆர் வெங்கட் பிரபு, அண்ணா தொழிற்சங்க மண்டல பொருளாளர் ஆர் சக்திவேல், அண்ணா தொழிற்சங்க மண்டல துணைச் செயலாளர் எஸ் தர்மராஜ், மத்திய செயற்குழு உறுப்பினர் எஸ் சதீஷ்குமார், பிடி மற்றும் தீப்பெட்டி தொழிற்சங்க மாநில செயலாளர் இ சகாப்தீன், அண்ணா தொழிற்சங்க அரசு போக்குவரத்து டிப்போ கிளை செயலாளர் எம் பொற்செழியன், நல்லியம்பட்டி எம் கண்ணன், எஸ் தர்மராஜ், எஸ் சங்கன், குணசேகரன், ராமச்சந்திரன், கோபால், முருகேசன், சோமசுந்தரம், பகுதி கழக செயலாளர்கள் நாகநாதர் போன்ற முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இதே போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.